ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது 2-in-1 5 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 5th வீக்கோட செகண்ட் டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். டெய்லி பார்க்குறவங்க டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. எங்கள் அத்தை என்ன பண்ணுறாங்க, நான் இது டெய்லி சொல்கிறதுனால அவங்களும் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். இப்போ தான் எனக்கு தெரியுது. புதுசாக பார்க்குறவங்க அதை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணாதான் வந்து என்னோட வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வரும். நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வரலக்கா அப்படின்றீங்க. என்னன்னா இப்போ காலையில 9-10 மணிக்கு வீடியோ போடும்போது அதே சமயத்துல எல்லாருமே வீடியோ போடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 10 பேர் போடுற வீடியோ தான் டக்குன்னு முன்னாடி வந்துருமா. ஸோ நம்ம இதெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும், சில சமயம் வராதான் அப்படின்னு யூடியூப்ல சொன்னாங்க. அதை நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாரும் ஆள் அமைக்கிருங்க. அப்புறம் டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. புதுசாக பண்ணுறவங்க ஒரே ஒரு தடவை தான் பண்ணணுமா, இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஸோ எங்கள் அத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ டெய்லி அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க வீடியோவில். சரி வாங்க நம்ம ஹேர் கேர் என்னன்னு பார்க்கலாம். ஹேர் கேருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிளாக்ஸ் சீடோட பயன்களும் அது மாதிரி அரிசி ஊற வச்ச தண்ணி எந்த அளவுக்கு நன்மைகள் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபிளாக்ஸ் சீட் அப்படின்றது எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இப்போ தான் வந்து ஃபிளாக்ஸ் சீட் வந்து கொஞ்சம் அதிகமாக எல்லாத்துக்கும் ரீச் ஆகுது. எனக்கே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். என் சிஸ்டர் மூலியமாக தான் எனக்கு தெரியும். ஏன்னா அவளுக்கு வந்து குழந்தை செகண்ட் பேபி ட்ரை பண்ணும்போது ஃபிளாக்ஸ் சீட் இன்டேக்காக எடுக்க சொன்னாங்க. ஸோ அவள் எடுக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் நீ படிச்சு நீ எடு, அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவள். ஸோ அவள் சொல்ல போய் தான் நான் வந்து அதை என்னன்னு அதை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தேன், தெரிய ஆரம்பிச்சது எனக்கு வந்து. ஃபிளாக்ஸ் சீட் அப்படின்ற போது அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம், அதே மாதிரி ஒமேகா 3 கண்டென்ட்டும் அதிகம், சத்துக்கள் அதிகமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ஃபிளாக்ஸ் சீட் வந்து சீட் சைக்கிளிங் மெத்தடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிளில் எடுக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பெண்களுக்குரிய ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் நம்மளோட கருமுட்டைகளை வளர்ச்சிப்படுத்தும், கருமுட்டைகளை உருவாக்குறதுக்கும் ஃபிளாக்ஸ் சீட் வந்து உருவாகுது. ஸோ நமக்கு ஹேருக்குமே ரெண்டுமே தேவை, டெஸ்ட்ரோஜனும் தேவை, ஈஸ்ட்ரோஜனும் தேவை. அதனால தான் வந்து சீட் சைக்கிளிங் மெத்தட்ல ஹார்மோனல் இன்பேலன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல வந்து ஃபிளாக்ஸ் சீடும் பம்கின் சீடும் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ரீசன். ஏன்னா நம்ம பெண்களுக்கு வந்து நம்ம பெண்களுக்குரிய ஹார்மோன் குறையும் போது முடி ஹேர் ஃபால் வந்து அதிகமாகவே கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ஃபிளாக்ஸ் சீட் வந்து இன்டேக்காவும் எடுக்கலாம், வெளியே மாஸ்காவும் எடுத்துக்கலாம். நீங்க வெளியே மாஸ்கா எடுக்கும்போது வேர்போது வந்து ட்ரையா இருக்கிறவங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஃபிளாக்ஸ் சீடு ஜெல்லு நம்ம அப்ளை பண்ணும்போது. அதே மாதிரி ஃபிளாக்ஸ் சீட் பவுடராகவும் நம்ம டெய்லி 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், கம்மியாக தான் எடுக்கணும். ரொம்ப நன்மைகள் அப்படின்னு சொல்லி நிறையாவும் எடுத்துக்க கூடாது. எப்பயுமே 1 டீஸ்பூன் தான் நம்ம எடுக்கணும் டெய்லி. அந்த 1 டீஸ்பூன் வந்து நீங்க ஒன்று உளுந்தங்கஞ்சியில சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னு நீங்க சாப்பிடல இல்லை நீங்க சாலட் எடுத்தீங்கன்னா அதில் முழுசா கூட போட்டுக்கலாம். ஆனால் அதை பொடியா வெண்ணி தண்ணியில கலந்து சாப்பிடும்போது உண்மையிலே சாப்பிட முடியாதுங்க, ரொம்ப படு மோசமாக இருக்கும். ஒரு மாதிரி விழுக்குன்னு நல்லாவே இருக்காது, எனக்கு பிடிக்காது. அதனால நான் வெண்ணி தண்ணியிலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடவே மாட்டேன். சாலட்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன், இல்லைன்னா இட்லி பொடி அரைக்கும் போதோ இல்லை உளுந்து கஞ்சிக்கு அரைக்கும் போது அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். அதே மாதிரி ரெண்டாவது சொல்ல போகிறது, அதாவது அரிசி ஊற வச்ச தண்ணி, வடிச்ச கஞ்சி, இதெல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு மெயினான ஒரே கண்டிஷன் சொல்றேன், ஃபைபர் கண்டென்ட் தான். தட்பவெப்ப நிறைஞ்ச ஒரு பூமியில நம்ம இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து ஃபைபர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது வந்து எது கொடுக்குதுன்னா ரைஸ் மூலியமா தான் கொடுக்குது. எந்த ரைஸ் கொடுக்குது அப்படின்னா பாலிஷ் இல்லாமல் அன்பாலிஷ் ரைஸாக இருக்குது பார்த்தீங்களா, ரைஸுக்கு மேலே தான் ஃபைபர் கண்டென்ட் வந்து 80% இருக்குது. அதை பாலிஷ் பண்ண ரைஸை நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஸ்டாப் ஆகாது. நீங்கள் பாலிஷ் பண்ணாத அன்பாலிஷ் ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது சிகப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி ரைஸை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணுறதோ, கால் வலிக்குது குழந்தைங்களுக்கு காலு கீழே வந்து நடக்க லேட் ஆகுது அப்படின்றவங்களுக்கு வந்து அரிசி தண்ணி கழுவு ஊற்ற சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வரப்பு தன்மை வரும், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது அதனால சீக்கிரமாக கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து காலில் ஊற்ற சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நித்திஷ்லாம் நாங்கள் ஊற்றிருக்கோம். நான் ஃபுல் பாடிக்குமே ஊற்றுவேங்க நித்திஷ்க்கு. என்னென்னா நல்ல சைனிங் கொடுக்கும் உடம்பு. உங்களுக்கு மாசு மறு அப்படின்றது இருக்கவே இருக்காது. குழந்தை பிறந்ததுலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபுல் பாடிக்குமே அரிசி கழுவுன தண்ணியை ஊறலாம். பாசிப்பருப்பு போட்ட மாஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அது கழுவுறது வந்து எந்த தண்ணியில் கழுவுனா அரிசி ஊற வச்ச தண்ணியில் தான் எங்கள் நித்திஷ்க்கு நாங்கள் பாடியை வந்து கழுவுவோம் நாங்கள். ஏன்னா அது நல்லா சைனிங் கொடுக்கும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வலுவலுன்னு இருக்கும், பரு வராது. உங்கள் வேர் பகுதியுமே அப்படிதான், பொடுகு வர்றது மெயினாக குறைக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும். ஒரு நல்ல கண்டிஷனர் அப்படின்றதே அரிசி ஊற வச்ச தண்ணி தான். ஆனால் அந்த அரிசியா அது வந்து அன்பாலிஷ்டு ரைஸாக எடுத்துக்கோங்க, அதுதான் மெயினான முக்கியம். இந்த 2 பொருளுமே நீங்கள் ஹேருக்கு உள்ள இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம், வெளியே மாஸ்காவும் அப்ளை பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு விளாக் என்னன்னு பார்க்க போகலாம். காலையில் 8 மணிக்கு நித்திஷப்பா எடுக்கிறது. இது வந்து எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, சீரகம்,
சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்ச வார்ம் வாட்டராக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச பாதாம் பருப்பும் ஊற வச்ச கருப்பு உலர்ந்த திராட்சையும். இது வந்து 8 மணிக்கு எடுக்கிறாங்க கரெக்டாக அவங்க இன்னைக்கு காலையில் நித்திஷப்பா எடுக்கிறது வெள்ளரிக்காய், ஒரு அரை வெள்ளரிக்காய் இருக்க அளவுக்கு, பெரிய வெள்ளரிக்காய் தான், அதை அரை வெள்ளரிக்காய் இருக்க அளவுக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சப்போட்டா பழம் ஒரு பழம், அன்னாச்சி பழம் பீஸ், நல்ல பெரிய பீஸ் தான், 2 ஸ்லைஸ் எடுத்திருக்காங்க அன்னாச்சி பழம். அதுக்கப்புறம் தண்ணி பழம், அது ஒரு 400 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்காங்க. இதுதான் அவங்க மார்னிங் டிஃபனாக இன்றைக்கி எடுக்கிறது. வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. தொப்பை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளரிக்காய், அன்னாச்சி பழம், அதுக்கப்புறம் தண்ணி பழம், இந்த 3மே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குளிர்காலத்துலேருந்து வெயில் காலம் மாறும்போது தண்ணி பழம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது வர்றதுக்கு. ஹேர் ரொம்ப கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா டெய்லி தண்ணி பழமும் எடுங்க. நான் எல்லா சத்துக்கள் போடும்போதும் அந்த டெய்லி வீடியோவில் எல்லாத்துலேயுமே தண்ணி பழம் வந்திருக்கும். ஸோ வாட்டர்மெலன் ஹேர் லாஸ் பண்ண விடாது. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவுகள் தான். வெயிட் லாஸில் இருக்கவங்க ஹேர் லாஸ் ஆகாமையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் உங்களுக்கு தொப்பையும் வைக்காமல் இருக்கணும். தொப்பை வைக்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த 3 ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு 5 வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும், அடுத்த 5 வந்து அப்டமனுக்குரிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி யோகா ஸ்ட்ரெச்சஸ் தெரிஞ்சாலும் அதுவும் பண்ணுங்கள். 20 நிமிஷம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் வார்ம் அப். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ், கார்டியோ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஃபுல் பாடி எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜம்பிங் ஜாக். 30 to 40 கவுண்டிங்கில் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா 30 செகண்டுக்கு செய்யுங்க. இது வந்து 5 எக்ஸசைஸும் நோ ரெஸ்ட். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து ரன்னிங் இன் பிளேஸ். இது 40 செகண்டுக்கு பண்ணுங்கள். 40 to 50 செகண்டுக்கு பண்ணுங்கள். இது வந்து 5th வீக் வந்துட்டு இல்லையா, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்கு கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் கால்களை நல்லா மேலே ஏற்றி பண்ணுங்கள். ஸ்பீடாக பண்ணுறத விட கால்கள் எவ்வளோ தூரம் மேலே உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி பண்ணுங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட். இதுவும் அப்படி தான் 30 செகண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 30 கவுண்டிங் பண்ணுங்கள். மஸ்ட்டு ஸ்குவாட். பொசிஷன் கரெக்டாக பண்ணுங்கள், இல்லைன்னா நீ பெயின் வந்துடும். பண்ணும்போது கரெக்டாக அப்டமனுக்கு வந்து பொசிஷன் நல்லா கொடுங்க. வயிற்றை உள்ளே இழுத்து உட்காரணும், மேலே வரும்போது வயிற்றை வெளிவிடணும். ஃபோர்த் எக்ஸசைஸ் லங்ஸஸ். இது வந்து 30 கவுண்டிங் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 30 செகண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுவுமே 2 செட்டு தான் பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள். கால்கள் நல்லா பின்னாடி கொண்டு வந்து. ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பிளாங்க். இது வந்து 40 செகண்ட் பண்ணுறாங்க. இந்த வாரம் 40 to 50 செகண்டுக்கு வந்து கவுண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்கு கவுண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செய்ய முடியும். நம்ம ஏற்கனவே 4 வாரம் செஞ்சிட்டோம். ஸோ 5ஆவது வாரம் அப்படின்ற போது கண்டிப்பாக ஒரு நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது இதுவும் 2 செட்டு 3 செட்டு பண்ணுங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்டமனுக்கு. சிக்ஸ்த் எக்ஸசைஸ் 3 எக்ஸசைஸை நம்ம மிங்கிள் பண்ணி பண்ண போகிறோம். இது வந்து சைடு பெண்டிங், நீ டச், அதுக்கப்புறம் சைடு நீ டச். ஒன்றுன்னும் 15 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 20 கவுண்டிங் பண்ணுங்கள். பண்ணி 2 செட்டு பண்ணுங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்டமன் ஓவர் வெயிட் இருக்கவங்கலேருந்து, அது மாதிரி குடல் இறக்கம் ப்ராப்ளம் இருக்குது, எங்களால் வந்து அப்டமனுக்குரிய எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்டாண்டிங் பொசிஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் பண்ணலாம். அது மாதிரி வந்து டெலிவரி, அதாவது மாசமாக இருக்கவங்களும் பண்ணலாம், குழந்தை பிறந்தவங்களும் பண்ணலாம். இந்த 3 எக்ஸசைஸ் மிங்கிள் பண்ணி பண்ணுறது எல்லோரும் பண்ணலாம். இந்த நீ டச் பண்ணும்போது கால்களை வந்து எவ்வளோ தூரம் மேலே தூக்கணுமோ தூக்கிக்கோங்க. 7th எக்ஸசைஸ் வால் சிட்டிங். இது வந்து 30 to 40 செகண்ட் பண்ணுங்கள். அவங்க தொடலாம் ஆடும். அது மாதிரி அப்டமனை நல்லா உள்ளே இழுத்து வாங்கிக்கோங்க. நீங்கள் மூச்சு விடும்போது வாய் வழியாக மூச்சு விடக்கூடாது, மூக்கு வழியாக தான் மூச்சு விட்டு வெளிவிடணும். அதை மெயினாக எக்ஸசைஸில் தப்பு பண்ணிடாதீங்க. 8th எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர். இதுவும் 30 செகண்டுக்கு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 30 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 2 செட்டு பண்ணணும் கண்டிப்பாக. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் அப்படின்றது 10 செகண்டுக்கு விடுங்க. அப்படி இல்லைன்னா 20 செகண்ட், அதுக்கு மேலே வேண்டாம். 9th எக்ஸசைஸ் பைசைக்கிள் க்ரன்ச்சஸ். இதுவும் 30 கவுண்டிங் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 30 செகண்ட் பண்ணுங்கள். 2 செட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்டமன் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு 10 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப ரெஸ்ட் எடுக்காதீங்க. 10th எக்ஸசைஸ் ஹீல் டச். இதுவும் ஒரு சைடுக்கு 30 கவுண்டிங் பண்ணி பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது எனக்கு குடல் இறக்கம் இருக்குது அப்படின்றவங்க மேவயிறை வந்து அழுத்தி நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியாது, க்ரன்ச்சஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி சைடு நீ டச் வந்து பண்ணீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். வயிறு குறையிறது. நீங்கள் டைரெக்டாக க்ரன்ச்சஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு பெயின் வராது, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்டமனுக்குரிய எக்ஸசைஸ் பண்ணும்போது. எப்பவுமே அப்டமனுக்கு முடிக்கும்போது பிளாங்க் வித் கோப்ரா போஸ் வஜ்ராசனத்தில் வந்து உங்களோட கூல்டவுனை சூப்பராக நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். பிளாங்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை விட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு கேப் விட்டு 30 செகண்ட் பண்ணுங்கள். அப்படியே 40, 50 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. பிளாங்க் முடிஞ்சு கோப்ரா போஸ், அப்படியே கோப்ரா போஸ் முடிஞ்சதுமே வஜ்ராசனுக்கு வந்து அந்த ப்ரீத்திங் ஒரு 10 to 15 டைம் பண்ணுங்கள். அது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதோட நீங்கள் கூல் டவுன் பண்ணிட்டு தான் எக்ஸசைஸை ஃபினிஷ் பண்ணணும். கூல் டவுன் அப்படின்றது கூட 5 to 20 மினிட்ஸ் வரைக்கும் கூல் டவுன் பண்ணலாம்.
ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ கூல்டவுன் மஸ்ட்டு, வார்ம் அப் அண்டு கூல்டவுன் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு விட்டுறாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிதிஷப்பா அவங்களோட 10,000 ஸ்டெப் வாக்கிங்கையும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நிதிஷப்பா இன்றைக்கி மத்தியானம் எடுக்கிறது இது வந்து அவரைக்காய் பாசிப்பருப்பு பொரியல், அதுக்கப்புறம் இது வாழைக்காய் புட்டு மாதிரி செஞ்சுருக்கேன், அதுக்கப்புறம் இது வந்து பாலக்கீரை பொரியல், இது வந்து காளான் பட்டாணி தொக்கு மாதிரி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது. எதுலேயுமே எண்ணெய் நிறையா இருக்காது, ரொம்ப ஆயில் கம்மி தான். அதே நேரத்தில் நல்லெண்ணெயை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டான். நல்லெண்ணெய் மஸ்ட்டு வெயிட் லாஸில். நிதிஷப்பா லாஸ்ட் மீலாக எடுக்கிறது ஒரு 5:30க்கு எடுக்கிறாங்க. தண்ணி பழம், அன்னாச்சி பழம், ஆரஞ்சு பழம். இன்னைக்கு செவ்வாழை எடுக்கலன்னு இல்லை, 4 மணிக்கே எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டாங்க. ஸோ சாயந்தரமே செவ்வாழை சாப்பிட்டதுனால இன்னைக்கு 5:30க்கு வந்து இது மட்டும் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக அவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால 6 மணிக்குள்ளே இன்னைக்கு முடிச்சிட போகிறாங்க. அதனால அவங்க லாஸ்ட் மீலாக இதுதான் எடுத்திருக்காங்க. சிம்பிளான விளாக் தான். ஆனால் அவங்க விடா முயற்சியாக ஒரு 30 நாளில் இந்த அளவுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களோட மன தைரியத்துல நீங்க எதையுமே செய்ய முடியும். கண்டிப்பா மன தைரியத்தை வளர்த்துக்கோங்க, நம்ம சக்சஸ் பார்க்க முடியும். அப்படியே இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.